ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கடையில் வாங்கக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி வீட்டில் சுலபமாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்குன்னு நம்ம தனியாக மசாலா ரெடி பண்ண போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நான் ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. இதை தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி சீவுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவல் இருக்கும், நல்லா வரி வரியாக இருக்கிற மாதிரி சீவல் இருக்கும். இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அந்த உருளைக்கிழங்குல வரி வரியாக வர்றதுக்கு இந்த மாதிரி சீவலை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 கார்னரையும் ஓரங்களை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு சீவும் போது ஒரே அளவாக வரும். இப்போ இது நல்லா சீவிக்கலாம், நல்லா லேசாக சீவிக்கோங்க. நான் அடுப்பு மேலே வச்சு சீவுறேன், அதனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வச்சு சீவி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக ஒரே அளவாக உள்ள பீஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா லேசாக இருக்கணும், அதான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லேசாக சீவி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், எல்லாத்தையும் சீவிட்டு. இப்போ இதுக்கு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதுனால உருளைக்கிழங்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் இருக்கும். இப்போ இது கூட முக்கியமான நம்ம சேர்க்க போகிற பொருள் புதினா பொடி. புதினா ஒரு 2 நாள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நிழலில் உலர்த்திக்கோங்க. நல்லா காய வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக புதினா பொடி ரெடி ஆயிரும். இதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிற போகிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இது கூட காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக புளிப்பு சுவை கொடுக்கறதுக்காக சாட் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சாட் மசாலாவுக்கு பதில் மாங்காய் பவுடர் இருக்கும், ஆம்ச்சூர் பவுடர் இருக்கும், அதை கூட சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதிலே நிறைய ஃப்ளேவர் இருக்குது. தக்காளி ஃப்ளேவர், அதே போல் பெப்பர் மட்டும் இருக்கும், சால்ட்டு மட்டும் இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் தேவையோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம இன்றைக்கி புதினா ஃப்ளேவர் வச்சு செய்கிறோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தண்ணியெலாம் வடிகட்டிட்டு உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இதில் நம்ம கலந்து வச்சுருந்தா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். இதில் நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி இருக்கணும். நல்லா அப்போ தான் ஒரு 1/2 ஹவரில் நல்லா ஊறிடும். அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும் ஓரளவுக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/2 மணி நேரம் தான் ஊற வைக்கிறேன். உங்களுக்கு டயம் இருந்துச்சுன்னா 1 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் கூட ஊற வைக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. இதை உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா காட்டன் துணி இருந்தால் கூட அதில் கூட கொஞ்சம் எல்லாத்தையும் ஈவனாக பரப்பி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சுருங்க. முடிஞ்சால் வெயிலில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு மொறுமொறுப்பு இருக்கும். இப்போ நல்லா ஈரம்லாம் இல்லாமல் சுத்தமாக உணர்த்தி எடுத்துட்டேன். அடுத்து நம்ம பொரிக்கிறதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியமாக ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் எண்ணெய் மீடியமாக ஹீட்டாக இருக்கணும், நம்ம போட்டோன்னா கறியிடக்கூடாது. அதனால் மீடியமாக ஹீட் பண்ணிவிட்டு போட்டுட்டு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எல்லா சைடும் ஈவனாக பொரிஞ்சு வரணும். கை விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகாமல் நம்மளுக்கு ஈவனாக பொரிஞ்சு வந்துடும். இப்போ நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிருக்காது, அதே போல் நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயெல்லாம் சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பொரித்து எடுத்தாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே மசாலா சேர்க்காம இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருந்த புதினா பொடி அதையும் சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ புதினா பொடி சேர்த்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். உங்களுக்கு காரம் பார்த்து மிளகுத்தூளை இன்னும் கொஞ்சம் கூட படுத்திக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, தெரியுதா என்னன்னு தெரியல, கொஞ்சமாக தான் நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம சாட் மசாலா சேர்த்துருக்கனால அதிலே உப்பு இருக்கும், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உப்பு காரம் மிளகுத்தூளும் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்கள் கூட குறையாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்ல மொறுமொறுப்பான உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.